மாத்தியானா ஆடுவதற்கென்றே பிறந்தவள் நீ. காஷ்மீர் கம்பளம் உன் உடல். யார் காலிலும் மிதிப்பட நான் தயாராகில்லை. தொட்டால் மென்மை தரும் பட்டு உன் மேனி. பிறர் மேனியை அலங்கரிக்க எனக்கு பிடிக்க. கேள் மாத்தியானா, வைரம் மகுடத்தில் இருக்க வேண்டும், மண்ணில் அல்ல. பாடி பிச்சை கேட்டு நீ ஆடி திரிவதை விட அமீர் காசிம் கானின் அந்தப்புறத்தில் ஆடினால் பகட்டான மாளிகையில் படாடோபமாக வாழலாம். சுதந்திரமாக சுற்றும் கிளிக்கு தங்க குண்டை காட்டுகிறார் இந்த தாராளக்காரர். ஐயா சாஹேப், மாளிகையின் பூனை கிரையாக இது ஏமாந்த கிளி அல்ல. மார்ஜியானா, நீ அதிர்ஷ்டத்தை தள்ளுகிறாய். இல்லை, ஆபத்தை தடுக்கிறேன். சர்தார்ஜி, மார்ஜியானா மானேதான். அதை போல் மானமும் கொண்டவள். கற்பை விற்று உங்கள் காசிம் கானிடம் அற்ப தாசியாக இருப்பதை விட ஏழைகளுக்கு முன் ஆடி பிழைப்பதில் கேடொன்றுமில்லை. உங்கள் அழைப்புக்கு 1000 சலாம். நீங்கள் போகலாம். உனக்கு அவ்வளவு திமிரா? தப்பு தப்பு, என் பேர் டோலக் இல்லை, ஹமாரா நாம் தௌலத். போலோஜி 2 தடவை சொல்லி பாருங்க, தௌலத் தௌலத் போலோஜி. சர்தார்ஜி சர்தார்ஜி, வேண்டாம் வேண்டாம், காட்டெருமை யாரை எதுக்கலாம், மானை எழுத்து என்னங்க பிரயோஜனம்? முட்டாள், இந்த அக்கிரமத்தை கேட்கிறவங்க யாருமே இல்லையா? அல்லாஹ் இது உனக்கு நல்லா இருக்கா? அலிபாபா, உன் அண்ணன் வீட்டிலிருந்து துரத்தையும் இன்னும் திமிரடங்கவில்லை. ஏன் அந்த பெண்ணை அடித்து அவமானப்படுத்துகிறான்? அவள் வேலி இல்லாத ரோஜா, யாரு வேண்டுமானாலும் பறிக்கலாம். வேலி இல்லாவிட்டாலும் ரோஜாவை பாதுகாக்க முட்கள் இருப்பது உனக்கு தெரியாதா? இதோ பார், முள்படுத்தும் பாட்டு. ஷேர்கான், பாக்தாத் நகர சந்தை பெண் வேட்டைக்காடல்ல. இந்த அப்பாவிகளை விட்டுவிடு. எனக்கு கட்டளை கொடுக்க வேண்டியவன் நீ அல்ல, உன் அண்ணன் அமீர் காசிம் கான். அவர்தான் என் தலைவன். எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறார், ஆண்டவன். அவருடைய கட்டளைக்கு நீயும் நானும் மட்டுமல்ல, அமீர் காசிம் கான் உட்பட இந்த நானிலமே தலைவணங்கித்தான் ஆக வேண்டும். கொடு என் கத்தியை. பிடியுங்கள் அவனை.
பாம்புன்னா அந்த பாம்புக்கு இந்த கருணையும் படைச்சிருக்கார் கடவுள். ஏற்கா பிழைத்து போ. இனியே மனித உணர்ச்சியுடன் நடந்து கொள். சர்தார்ஜி மீசையில மண்ணி ஒட்டு இருக்கு, அப்படியே தட்டி போடுங்க. அலிபாபா, இந்த அடிமை சிரிக்குக்காக உன் ஆயுளை குறைத்துக் கொண்டாய். அடிப்பட்ட நாய் குலைக்கிறது. ஏற்கா இருப்பவன் பயந்து சாவான், இல்லாதவன் துணிந்து சாவான். நான் சாகும் வரை உங்கள் ஈனச் செயல்களுக்கு தடை இருந்து கொண்டே இருக்கும். சாவ்! அலிபாபா, செல்வத்தை நம்பி செருக்காக இருக்கும் உன் அண்ணன் ஆட்களுக்கு நல்ல புத்தி கற்பித்தாய். ஆண்டவன் உன்னை ஆசீர்வதிப்பான். தௌலத், அவர் போறாரு. அலிபாபாஜி, அலிபாபாஜி, என்னங்க நாங்க 2 பேரும் நன்றி சொல்லணும்னு ஓடோடி வந்தோம். போட்ட சத்தத்தை காதல வாங்காம போய்கிட்டே இருக்கீங்க. நல்ல சமயத்தில் வந்து என்னை காப்பாற்றினீர்கள். என் கடமைத்தானே செய்தேன். உங்களை புகழ்வதற்கு வார்த்தைகளை தேட வேண்டாம். என்னை புகழ்ந்ததாகவே எண்ணிக்கொள்கிறேன். மனசுக்குள்ள என்னென்னமோ உதிக்குது உரைக்குது, ஆனா நாக்கு உதவி செய்யல. அப்படிதான் மத்தியானம். அலிபாபாஜி, அலிபாபாஜி, அலிபாபா, அலிபாபா, அலிபாபாஜி, அலிபாபாஜி, என் வாழ்க்கையிலே எனக்காக உதவி செய்த முதல் மனிதர் நீங்கள் தான். எனக்கு அதிகமாக பேசி பழக்கமில்லை. நான் வருகிறேன். உங்கள் வீட்டில் எனக்கு அடைக்கலம் தருவீர்களா? எனக்கு பெண்களை கண்டாலே பிடிக்காது. அதிலும் ஆண்களை அடைக்காலும் இந்த கண்களை கண்டாலே எனக்கு ரொம்ப பயம். நான் வரட்டுமா? துனியாவரை பார்க்க முடியாத ஒரு தனியார் ஆள். அகந்தை பிடித்தவர். பெண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அடடா, என்ன சாகசம்! நடிப்பில் பெண்களை விட ஆண்கள் தான் திறமைசாலிகள். இருந்தாலும் அந்த கண் வெட்டும் கழுத்து வெட்டும் ஆண்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. நீ சும்மா இரு. வெளிப்படையா எனக்கு கல்யாணம் ஆச்சின்னு சொன்னா நான் வெட்டியா தின்னுடுவேன். ஏன் இந்த பிரம்மச்சாரி வேஷம் போடணும்? அவருக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகாட்டி உனக்கு என்ன? ஒரு ஆணையும் படைச்சு ஒரு பொண்ணையும் படைச்சு அங்கே ஒரு முகமத்தையும் படைச்சு விட்டீங்க. அல்ல, இது உனக்கு நல்லா இருக்கா? இல்ல. ஆபத்து வருது. சேர்க்கான் வரட்டும். இனி எந்த ஆபத்துக்கும் நான் அஞ்ச போவதில்லை. அஞ்சாம இருந்தா உடம்பு பஞ்சா போகும். வாசிக்கு அலிபாபா வீட்டுக்கு போவோம். விட என்ன, அந்த பகல் வேஷக்காரன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அரே, பழத்துக்கல்ல குரங்கு மாதிரி பாஞ்சு விடுவாங்க. நான் அங்க நான் விட மாட்டேன். தௌலத், விட மாட்டேன். விடு. अलीबाबा जी, शेर खान, अब्दुल्ला எல்லாம் आता है. வர்றாங்க. அமீர் காசிம் கானுக்கு வரவேண்டிய விருந்து அன்னக்காவடி அலிபாபாவிடம் போகிறது. பாவம், தன் சவக்குடியை தானே தோண்டிக் கொள்கிறான் அலிபாபா. வாருங்கள், காசிம் கானிடம் சொல்வோம். தௌலத், நீ என்ன வேணும்னு அவமானப்படுத்துற. வழிவிடு. देखो बाबा जी, இந்த சோக்கரியோட போக்கே எனக்கு புரியல. கோபம் ஒரு சமயம், ஒரு சமயம். தௌலத், பச்சோந்திக்கு அடிக்கடி நிறம் மாறும். இந்த பெண்களுக்கு அடிக்கடி மனநிலை மாறும். ஆனாலும் வார்த்தையில் ஒன்றும் எண்ணத்தில் ஒன்றும் வைத்திருக்க பெண்களுக்கு தெரியாது. மார்ஜானா, நீ எதை சொல்கிறாய்? பெண்கள் என்றால் எனக்கு பிடிக்காது, இனிக்காது என்றெல்லாம் அடித்துக் கொண்டே போனீர்களே, அந்த புரட்டு பேச்சு. உதட்டில் தேனும் உள்ளத்தில் விஷமும் வைத்து பேசும் உத்தமரே, சலாம், நான் வரேன். மர்ஜானா, மர்ஜானா, வழிவிடு. இங்க ஒரு வினாடி கூட இருக்க மாட்டேன். மர்ஜானா. என்னன்னா இது? அண்ணனா? யாரண்ணா இவள்? ஆடலரசி மார்ஜியானா, அரேபியாவின் அழகு ராணி. அழகை இந்த நாட்டில் சிறைப்படுத்தி விடுவார்களே, இவர்கள் எப்படி எல்லாம் தப்பித்தார்கள்? நயாஷா, மாளிகையின் பல்லிழிப்புக்கு இந்த மாணிக்கம் இசையவில்லை. அமீர் காசிம் கானின் ஆட்கள் நிறைய மகராக்கள் கொடுத்தன இவளை மயக்க மறுத்தார். காசிம் கானுக்கு பணத்திற்கு பின் பலாத்காரம் தானே ஆயுதம்.
அதையும் பிரயோகித்தான் ஷேர்கான். அப்போது ஏழைகளின் துணைவன் அலிபாபா வந்தான், எடுத்தான் வாளை. பீஷ்மா அவ்வளவு பேரும் காபரா ஆயி சலேகா, நாங்க இங்க ஆகையா. அண்ணா, இனிமேல் இவங்களை இங்கேயே இருக்க சொல்வோம். வெளியே போனா விபரீதம் ஏற்படும். என்னண்ணா? தங்கையின் வார்த்தை இதுவரையில் தட்டி நடந்ததுண்டா அலிபாபா? ஆனால் மார்ஜியானா நாங்க இங்கதான் இருக்கோம். என்ன மரியாதை? சரி அக்கா, ஆயஷா, இதை போன்ற அன்பை, அரும் பண்பை நான் எங்குமே கண்டதில்லை ஆயஷா. அக்கா, இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. இந்த வீடு உங்கள் சொந்த வீடு போல் நினைத்துக் கொள்ளுங்கள் அக்கா. புல்புல், புல்புல், கூண்டில் அடிச்சிருக்கீங்களா? ஜோடியா இருக்க? அது பறவை அல்ல, பொம்பளை. பொம்பளை புல்புல் பேருக்கேத்த பொண்ணு, பொண்ணுக்கேத்த உடம்பு, உடம்புக்கு ஏத்த குணம். இங்கோட்டா நான் விறகு கட்டு திக்கிறேன். காயப்பட்ட இடத்துல ரத்தமே காணுமே. ரத்தமா? காராய் உண்டா தானே உடம்புல மானாவாரியா ரத்தம் ஓடும். இப்ப எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்கு. இருக்கும் சில்லுன்னு. புல்புல், போய் சாயா போடு. சரிம்மா. எனக்கு சக்கரை இல்லாத சாயாதான் பிடிக்கும். நானே போய் போட்டு. ஏங்கா, யார் இவரு? உங்க அண்ணாவா? இல்லை ஆயிஷா, ஆனால் ஒரு அண்ணனுக்கு இருக்க வேண்டிய ரத்த பாசம், அக்கறை, கவனிப்பு எல்லாம் இவரிடம் உண்டு. உலகத்திலே அனாதையாக விடப்பட்ட எனக்கு. அனாதையா? ஆமா ஆயிஷா. பெர்ஷியா நாட்டின் பெரும் செல்வந்தராக இருந்த நாங்கள் சுல்தானின் கொடுமைக்கு ஆளாகி அந்த ஊர் விட்டே ஓடி வந்தோம். வரும் வழியில் சொல்லுங்கள் அக்கா, கொள்ளை கூட்டத்தார் என் தாயையும் தந்தையும் கொன்று போட்டனர். அவர்களிடமிருந்து தப்பித்த நானும் தௌலத்தும் எப்படியோ பாக்தாத் ஓடி வந்தோம். அது முதல் வயிற்று பிழைப்புக்காக நாடோடியாக நாட்டியமாடி வருகிறேன். அவரவர் வாழ்க்கையிலும் ஒரு சோக கதை இருக்கிறது. உனக்கு என்ன கவலை ஆயிஷா? பெரிய பணக்காரர் வீட்டில் தான் நாங்களும் பிறந்தோம். ஆனால் அண்ணன் காசிம் கான் எங்கள் சொத்துக்களை பறித்துக் கொண்டு விறகு விட்டு பிழைக்க செய்து விட்டான். கைகளால் அள்ளி எடுத்தாலும் ஆசை தீராது. உயிரை விட உயர்ந்தது பணம். கடலை மேடாக்கும் அளவுக்கு கஜானாவில் நிறைய வேண்டும். என்னை தவிர இந்த உலகத்தில் எல்லோருமே ஏழைகளாய் இருக்க வேண்டும். என்ன பிரசங்கம் நடக்கிறதா? வா சலீமா, ஏது இப்படி திடீர் தரிசனம்? கண்களிலே சிகப்பு, உதட்டிலே துடிப்பு, காரணம் என்ன சலீமா? மனதில் கொதிப்பு. பேகம் சாஹிபா சலீமாவுக்கு அவமதிப்பு. சலீமா, நடந்தது என்ன? சொல் ஷேர்கான், இந்த மானங்கட்டவரிடம் அந்த செய்தியை சொல். மரத்த உடலுக்கு அப்பொழுதாவது உணர்ச்சி ஏற்படட்டும். ஹுசூர், பாக்தாதின் பெரும் வாழ்வீரன் என்று பெயர் பெற்ற எனக்கு இன்று பெருத்த அவமானம் ஏற்பட்டது. அமீரின் காரணமாக அடிபாங்க நேரிட்டது ஓர் அப்பனிடம். யார் அந்த துரோகி? மன்னிக்க வேண்டும், தங்கள் தம்பி அலிபாபா. சபாஷ், அலிபாபா அவ்வளவுக்கு வீரனாகி விட்டானா? போதும் உங்கள் சிறுவு. பேகம் சாஹிபா, உங்கள் முகத்திற்காக அவனை தப்பிக்க விட்டேன். நீ தவறு செய்து விட்டாய். அந்த துரோகியின் தலையை கொண்டு வந்த பின் எனக்கு தகுந்த சமாதானம் நீ சொல்லியிருக்க வேண்டும். அந்த அளவுக்கும் வந்திருப்பேன் உங்களை பற்றி அவன் இழிவாக பேசியதற்கு. உங்களை மட்டுமா? ஹுசூர் வஞ்சகராம், கஞ்சராம். அவர்கள் சொத்து எல்லாம் சூறையாடி விட்டாராம். அடா 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 அடா. அவனுக்கு அவ்வளவு வாய் கொடுப்பா. அவனுடைய தங்கை உங்களை கூடாத வார்த்தைகளால் திட்டினாள். அமீர் குரங்காம், நீங்கள் குரங்காட்டியாம். நீங்கள் ஆட்டுவிக்க அவர் அடங்குகிறாராம். அவர்களை சும்மா விடக்கூடாது. ஷேர்கான், நீ எதற்காக அந்த வீட்டுக்கு போயிருந்தாய்? ஹுசூர், தங்களுக்கு
பேகம் சாஹிபாவின் அடிமையாக்க ஒரு அழகான நாடோடி பெண்ணை பிடிக்கச் சென்றேன். அலிபாபா அவளுக்கு அடைக்கலம் தந்து விட்டாள். அழகான பெண் தானே? சரிதான், கலகம் காரணத்தோடு தான் நடந்திருக்கிறது. காரணத்தை பத்தி இது பிரச்சனை இல்லை. அந்த பரதேசி பையலுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். ஆமா, இரு, நான் அந்த பணத்தை எண்ணி வைத்து விட்டு வந்து விடுகிறேன். பணம் பணம் பணம், மானத்தை விட உங்களுக்கு பணம் தான் பெரிது. உண்மைதானே சலீமா? பணம் இல்லாவிட்டால் மானம் ஏது? அப்பொழுது அவர்கள் நம்மை நடுத்தருவில் நிறுத்தி வைத்து அவமானப்படுத்தினாலும் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதுதான் உங்கள் ஆண்மை. ஆண்மையா? என்ன செய்ய வேண்டும் சொல். ஷேர்கான், நீ எங்களையும் உன்னையும் கேவலப்படுத்தினர்களை தண்டிக்க உனக்கு பூர்ண உரிமை கொடுத்திருக்கிறேன். போ, என் கௌரவத்தை காப்பாத்து. ஹுக்கும் சாஹிபா. ஷேர்கான், நான் கட்டளையிட்டிருக்கிறேன். போ ஷேர்கான், போ. போய் காரியத்தை கவனி. ஆஹா, சோனா, உன் ஆட்டம் அவளுக்கு வருமா? 30 வருஷமா தூக்கின கையை இறக்காம, ஆடுன காலை நிறுத்தாம, போட்ட உடைய மாத்தாம, இளமை குறையாம என் கையிலேயே இருக்கிறிய. உன் திறமை அந்த மார்சியானாவுக்கு வருமா? என் கண்ணு, என் பொண்ணு. என் வாழ்நாள்லயே இப்படி கண்டதுல ருச்சியான சமையல். மேஷா, நான் மட்டும் பணக்காரனா இருந்தேன், இந்த சமையல் செய்த கைகளுக்கு வைர வளையல் வாங்கி போட்டிருப்பேன். அந்த கைகளுக்கு சொந்தமானவங்க தான் உங்க மனசுக்கே வளையம் போட்டாங்களே அண்ணா. ஆயிஷா, இப்படி குறும்பா பேசினா நாளைக்கு சாப்பாட்டுல உப்பள்ளி போடுவேன். ஐயோ, உப்பள்ளி போட்டேன்னா உரப்பள்ளி போட்டேன்னா உன் சமையல்ல தப்பே சொல்ல மாட்டாரு எங்க அண்ணா. ஏன் உங்க அண்ணனுக்கு நாக்கு மறத்து போச்சா? நோக்கம் பூரா வேற ஒரு இடத்துல இருக்கும்போது நாக்கு ருசியா தெரிய போகுது. ஆயிஷா, அப்படி என்ன நான் பரிமாறேன். சரி சரி சரி, நான் பேசலாமா? நீயே பரிமாறு. ஆயிஷா, மார்ஜியானா. ஐயோ, எச்சக்கையோட விடுங்க. ஏன் மார்ஜியானா, உன்னை பார்த்ததுமே எனக்கு பசியே போயிடுதே. ஏன்? அதுவா, வயிற்று கோளாறு இல்லாட்டி மூளை கோளாறு. இல்ல இல்ல, என் மனசு கோளாறு தான். ஓ, ஆமா, என்ன பார்த்தா உனக்கு என்ன தோணுது? என்ன? சொல்லட்டுமா? சொல்லு, சொல்லு. தாடி ஒண்ணு இருந்தா முகம் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்குன்னு தெரியுது. குறும்புக்காரி. அல்லா, இது உனக்கு நல்லா இருக்கா? புல்புல், இனிமே என்னால பொறுக்க முடியாது. உன்னை பார்க்கும் போது கண்ணு ஜில் ஜில்லுங்குது, மனசு குறுகுறுங்குது. உன் பதில்ல இருக்குது நான் மூச்சு விடுறது. இந்த ஆம்பளைங்க பேச்சே நாக்குல நாகப்பழம் மாதிரி இனிக்கும், நம்புனா நெஞ்ச பிடிக்கும். மிட்டாயா பேசி என்ன மயக்க வேண்டாம், என்ன விட்டாலே போறோம். சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே, என் சீனா கற்கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்டே வா பொன்வண்டே. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, நீ செய்யாதே தாஜா. சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே, என் சீனா கற்கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்டே வா பொன்வண்டே. கட்டாதே என் சொல்லை தௌலத், உன்னை ஏக்க பார்க்கலே, உன்னை ஏக்க பார்க்கலே. கட்டிக்கொள்ளும் முன்னே நம்ப மாட்டா புல்புல்லே, நம்ப மாட்டா புல்புல்லே. சின்னஞ்சிறு சிட்டே கொஞ்சம் கிட்டே வாயண்டி, நீ கிட்டே வாயண்டி, சீமான் எந்த நெஞ்சை தொட்டுத்தான் பாரண்டி, தொட்டுத்தான் பாரண்டி.
கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா ஏ கோமாளி ராஜா கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா நீ செய்யாதே தாஜா நல்லாயில்லே எந்தன் மேலே சந்தேகம் நீ கொள்வது வீண் சந்தேகம் நீ கொள்வது நல்லாயில்லே எந்தன் மேலே சந்தேகம் நீ கொள்வது வீண் சந்தேகம் நீ கொள்வது அல்லா மேலே ஆணை உன்னை நிக்கா செய்வது நிக்கா செய்வது கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா நீ கோமாளி ராஜா கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா நீ செய்யாதே தாஜா சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே என் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே கிட்டே வா பொன்வண்டே டாலர் அரே பாப் ரே பாப் இது என்ன கையில நாங்க சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஏன் புல்புல் தெரியும் இந்த அப்படி அவர் விறகு வெட்ட போறாரு நான் துணைக்கு போகணும் அதானே ஆமா எனக்கு துணை யாரு உங்களுக்கு துணையா அந்த கழுத வருது. மெத்தையில பத்திரமா இருக்க வேண்டிய இந்த கைய கோடாலி பிடிக்க சொல்றிய மரசியனா? ஐயா இத பாரு, வாள் பிடிச்ச கை கோடாலிய பிடிச்சிருக்கு. அட, வாளு ஆளை வெட்டும், கோடாலி மரத்தை வெட்டும். இப்பதான் மனுஷனுக்கும் மரத்துக்கும் வித்தியாசம் இல்லையே. பசி வந்தா பழசி புதுசின்னு பார்க்கவா தோணும். சரி சரி பாபா வரட்டுமா மர்ஜானா? அரே புல்புல், அரே चल चल. இந்த வயத்துக்காக இந்த காட்டு மரத்தை வெட்ட வேண்டி இருக்கு. ஒருத்தன் சிரமப்பட்டு விறக வெட்டுறான், இன்னொருத்தன் சந்தோஷமா சாப்பாட்டை வெட்டுறான். அல்ல, இது உனக்கு நல்லா இருக்கா? ஏய், அல்லாஹ் நல்லா இருக்கான்னு ஆண்டவனே அபிப்பிராயம் கேட்டா வேலை எப்படி நடக்கிறது? வேலை கவனி. கோவிச்சுக்கார, தோலக்கு வாய்ச்ச கை கோடாரி பிடிச்சா தாளம் போட சொல்லு. சொல்லும் சொல்லும். வா. கழுதையா? அலிபாபாஜி, என்ன மரியாதை மாறுது? கழுத ஓடுது அப்படின்னா நம்ம கழுதையா? ஆமா. அதுக்கு ஓடுறதுக்கு கூட சக்தி இருக்குதா? பார்த்துட்டு பேசு. அடக்கழுதே, என்ன வேகமா ஓடுது? கழுத ஓடுதுன்னா ரசிச்சுக்கிட்டு இருக்கான், போய் இழுத்துக்கிட்டு வாப்பா. அது துரித காலத்துல ஓடுது, நான் விளம்ப காலத்துல தோலக்க வச்சுக்கிறேன். அதுக்கு நமக்கு ஒத்துக்காது. இந்த சோம்பேறி. தம்பா, தம்பா, ஏ ரம்பா, ரம்பா, இங்க வா. நீ பெரிய மனுஷன் விட்டு கழுத, அந்த கழுத மாதிரி ஓடாத, புரிஞ்சுக்கோ. இங்க பார், கௌரவமா இருக்கணும், கண்ணியமா நடந்துக்கணும். வா. வரமாட்டேன். இந்த பொம்பளைங்கள இப்படித்தான், பிடிவாதம். வா. 1001 இரவு சொன்ன அராபி கதைகளை உனக்கு ஒரே நாள்ல சொல்றேன். வா. அப்பா, அப்பா, ஏய் அப்பா, அப்பா, நில்லு நில்லு. அப்பா, நில்லு நில்லு நில்லு. அப்பா, 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 ஏய் அப்பா, ஏய் அப்பா, அப்பா, அப்பா. ஏய், எத்தனை நாளா இந்த பழக்கம்? அடிச்சு தள்ள அரை அடி நவர மாட்டேன், துடியா துடிச்சு ஓடியாடுற. அண்டா கா கசம், அப்புக்கா ஹுக்கும், திறந்தடு சீசேம்.
சீக்கிரம் போய் கவனித்து வா. ஒரு கழுத தனியா நிக்குது, வேற யாரும் ஆள் இல்ல. அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் மூடிடு சீசேம். அட சம்பா, எங்கே அலிபாபா? ஏதாவது வம்பா நடந்துச்சா? அட, மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு கழுதையோட கண்ணா உச்சி விளையாடுறிய. திருடங்க கூட்டமா? பேசாம என் கூட வா. போகாத இடந்தடியில் போக வேண்டும். அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் திறந்திடு சீசேம். அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் மூடிடு சீசேம். பயமா இருக்கு. நாங்க திரும்பி போயிடலாம். பேசாமா வரமாட்டேன். பேசாமா திரும்பி போயிடலாம். ஆண்டவன் கொடுத்த உயிரை நாம எடுத்துக்கணும். பேசாம வரியா புடிச்சு இல்ல வர்றேன். என் கண்ணே வா.
தங்கம் வெள்ளி வைரம் வைரம் வெள்ளி தங்கம் தங்கம் வெள்ளி வைரம் இதெல்லாம் என்ன பாபாஜி? இதுதான் கஜானா. ஓ அப்படியா? உலகத்துல உள்ள கருவிகள்லாம் இங்கதான் கஜானா வச்சிருக்காங்களா? சீக்கிரம் போட்டாங்க. ரொம்ப ரொம்ப கண்ணு ரொம்ப சாப்பிடு. மாட்டியா? கழுத கழுத எரியுமா கற்பூர வாட. அவன் இத பஸ்பம் பண்ணி சாப்பிடுறான். நீ காகிதத்தை திங்கிறவதானே. தௌலத், இந்த சங்கதி நமக்குள்ளே இருக்கணும். ஆமா அதாவது அரக்காட்சி கடந்தான 1000 கொலை நடக்குது. இவ்வளவையும் பார்த்துட்டா அதுக்கு இல்ல, இது திருடர்கள் சமாச்சாரம். தெரிஞ்சது நமக்கு ஆபத்து. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. புல்புல் கிட்ட கூடவா? வா. அல்லா, இது உனக்கு நல்லா இருக்கா? अंडा का कसम, अबू का हुक्म, திறந்திடு சீசேம். अंडा का कसम, अबू का हुक्म, மூடிடு சீசேம். பிறகு வெட்ட போனவங்களை இன்னும் காணோமே. நானும் அதே யோசனையில தான் மூச்சு விடாம வேலை செய்யறேன். வேண்டாமா வேண்டாம், மூச்சை விட்டுக்கிட்டே வேலை செய். இல்லைன்னா அவருக்கு யார் பதில் சொல்றது? என்னது? ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை. இது என்னையா, உமக்கும் கழுதைக்கும் போன ஜென்ம தொடர்பா? அது சரி, ஏன் இவ்வளவு நேரம்? யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? நீ யார் இந்த கேள்வி கேட்க? நான் யார் பதில் சொல்ல? ஏன் கேட்டே, எதுக்கு கேட்ட, என்னத்துக்காக கேட்ட? வேலைக்கு போன ஆம்பளை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்ன கேள்வி. தௌலத், பேசாதே. மர்சியாதாவா? நீ பேசு. சரி, இந்த மூட்டையில என்ன இருக்கு? நில்லு. என்கிட்ட பேச, மூட்டை கிட்ட போகாதே. அமைதி அமைதி. விடு. என்ன ரிசியானா, ஜோல கடிச்ச தவரத்தை நினைச்சியா? இப்ப கான், படே கான், பகதூர் கான், தௌலத் கான். என்னன்னா இதெல்லாம்? சாக்குக்குள்ள இருக்கிறத பார்த்தா மூக்கு மேல கைய வைப்பீங்க. அவ்வளவு அசல். இவைகளெல்லாம் எப்படி என்ன கிடைத்தது? ஆண்டவன் தந்த பரிசு. இருக்காது. ஆண்டவனின் கருணை இவ்வளவு தாராளமாக இருந்ததில்லை. இல்லை ஏஷா, அதிர்ஷ்டத்தின் வெகுமானம். நம்ப மாட்டேன். உடலில் வலிமையும் பாலில் கூர்மையும் இருக்கும்போது உனக்கு பணம் வந்த வழி எனக்கு புரிகிறது.
நீ மனம் மாறிவிட்டாய், குணம் கெட்டு விட்டாய் அண்ணா. ஐயேஷா, வேண்டாம். வஞ்சனைக்கும் குரோகத்திற்கும் காரணமான இந்த பணம் நமக்கு வேண்டாம். இடுகின மனதை இரும்பாக்கும், இன்பத்தை கசப்பாக்கும் இந்த பணம் நமக்கு வேண்டாம். குடிசை வீட்டு அமைதி போய்விடும், அன்பு போய்விடும், பாசம் போய்விடும், காதல் போய்விடும். கொடுத்து விட அண்ணா. ஐயேஷா, ஆண்டவன் சாட்சியா சொல்லுகிறேன், இது அபகரித்த பொருள் அல்ல, யாருக்கும் சொந்தமானதும் அல்ல. கத்தியை காட்டி காசி வரைக்கும் புத்தி கெட்டவனாக இந்த அலிபாபா வாழ்ந்ததில்லை. இதுவரை என் கத்தி நியாயத்திற்கு போராடி இருக்கிறதே தவிர துரோகத்திற்கு துணை செய்ததில்லை. ஐயேஷா, இவ்வளவு நாட்கள் என்னுடன் பழகும் என் மனம் தெரியவில்லையே. என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. பரவாயில்லை ஐயேஷா. மார்ஜியா, எங்கே மார்ஜியானா? மார்ஜியானா? புல்புல், தௌலத், இதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வைங்க. இது நிஜம் வைரமா? இல்ல, கண்ணாடி. அதுல உன் லட்சணத்தை பார்க்கலாம். ஆளை பாரு, பப்படப்பட படபடப்பட டால் அடிச்சு கண்ணை பறிக்குது. நிஜம் வைரமான்னு கேக்குறீங்க? ஆமா, இது பித்தளையா? ஆமா, அடுக்கு பாத்திரம், அண்டா எல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் புளிய போட்டு தேய்ச்சு பாரு.